ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கான ஒரு குட்டி கதை. ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு 2 பசங்க தன் கையில் இருக்கிற பொருட்களை எதை எடுத்தாலும் 15 ரூபா, எதை எடுத்தாலும் 15 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பக்கமாக இருந்து ஒருத்தர் ஒரு பெரியவர் வராரு. அவர் ஒரு பையனோட கையில் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் எந்த பொருளுமே வாங்கலை. இதை பார்த்தா அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியம். என்னப்பா, என்ன காசு கொடுக்குறாரு, அவர் ஒன்றுமே வாங்காமல் போகிறாரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த பையன் சொல்கிறான், இல்லைடா, இவர் நான் எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு விற்கிற சமயத்திலேயே இவர் என்னை பார்த்து கேட்டார், ஏன்பா இப்போவே இந்த வேலை செய்கிறியே, உன்னால் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், ஸ்கூலுக்கும் போய்கிட்டு தான் இந்த வேலை செய்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த மனுஷன் என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்போ என்னை பார்த்தாலும் ஒரு 10 ரூபா என் கையில் கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஊர் உலகத்தில் இப்படியுமா மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு அவரை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போகிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், காசு வாங்குகிற பையன் சொல்கிறான், என்ன மனுஷன் இவன் பெரிய நல்ல மனுஷனா, எதை எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு விற்கிற சமயத்தில் இந்த மனுஷன் 10 ரூபா கொடுத்துட்டு போனான். ஆனால் இப்போது எல்லா பொருளும் விலை கூடி போச்சு. நானும் பொருட்களை விற்கிற விலையை கூட்டிட்டேன். இதை எடுத்தாலும் இப்போது 15 ரூபா விற்கிறேன். ஆனாலும் இப்பையும் அவன் 10 ரூபா தான் கொடுக்குறான். என்ன மனுஷன் இவன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டு அங்கேருந்து போயிடுறான். இப்படி தாங்க நம்ம செய்கிற உதவி பல பேருக்கு தேவை கூட படுறதில்ல. அதனால நம்மளோட உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் செய்யுங்க. பாத்திரம் அறிந்த பிச்சை கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பாத்திரம் அறிந்த பிச்சையும் போடணும். அதே தாங்க, நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம்னா நம்மளோட தேவை அவங்களுக்கு இருக்கணும். வேண்டா வெறுப்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சும் பிரயோஜனமே கிடையாது. ஓகேங்க, நம்ம சேனலில் வர கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.